பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவர்களாய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். கண்பானவர்களே, வேதத்தை கவனியுங்கள். எதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்றால், தம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஞானதிர்ஷ்டிக்காரனாகிய அனானி சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆசா தேவனை சார்ந்திருந்தபோது அவனை மேற்கொள்ள யாராலையும் முடியலை. தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் இப்பொழுது சீரியாவின் ராஜாவை அவன் சார்ந்து கொண்ட பொழுது அது அவன் கைக்கு தப்பிற்று. இந்த காலவேளையில் நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கள் நீதிமொழிகள் 15:3 சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எரேமியா 16:17 வாசிப்பீர்களேயானால், என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்திற்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 5:21 வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரா? சீர்தூக்கி பார்க்கிறார். ஏங்க, கர்த்தருடைய கண்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அது நோக்கமாயிருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் தான் நினைக்கிறோம் கர்த்தர் என்னை பார்க்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய நடைகளை, உங்களுடைய செய்கையை கர்த்தர் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 34:15 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். யோபு பக்தன் சொல்லும்போது, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களை பார்க்கிறவர் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார், உங்கள் கஷ்டங்களை பார்க்கிறார், உங்கள் பலகீனத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிறவர் பார்த்துட்டு போக மாட்டார். பார்த்து உனக்கு வேண்டியதை அவர் செய்வார். Glory to God. வேதம் சொல்லுது, சங்கீதம் 113:6 வாசிக்கும் பொழுது, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். நல்ல கவனிங்க. தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் விளங்கும்படி கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்துவீங்க அப்படின்னா, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதை, தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். கட்டாயம் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார்.
தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, அற்புதங்கள் நடக்கும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும்படி உம்முடைய கண்கள் நோக்கமாக இருப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்யும். எதிர்பார்க்கிற நன்மைகள் இந்த நாளில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.